நமஸ்காரம். கிட்டத்தட்ட ஆஃப்டர் ஏ லாங் கேப் இந்த மாதிரி ஒரு நைஸ் ஸ்பிரிச்சுவல் கேதரிங் அகெயின். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு சிந்தனை. மைக்காதான் ஏகநாத் பாகவதம் அப்படின்னு ஒரு பெரிய கிராண்ட் சப்ஜெக்ட். மராட்டியில் வந்து இந்தியா பூரா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு கிராண்ட் சப்ஜெக்ட். அதை நம்ம கோபால்ஜி சாருடைய இயற்பெயர் வந்து என் கோபால். பாட்ஷா படத்தில் ரஜினிகாந்த் 2 பேர் உண்டு இல்லையா, எனக்கு இன்னொரு பேர் உண்டு பாம்பே பாட்ஷா அப்படின்னு ஒரு ஃபெமிலியர். அது மாதிரி கோபால்ஜிக்கு ஒரு பெரிய பேர் உண்டு. அதாவது இந்த பக்தி உலகத்தில் சம்பிரதாய பஜன் அந்த உலகத்தில் வந்து இஸ் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் துக்காதாஸ். நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். துக்காதாஸ் அப்படிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன். அது நம்ம திரு கோபால்ஜி அவர்கள் தான். இவரோட எனக்கு ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக ஒரு நட்பு. ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் நாங்கள் நிறைய ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கொஞ்சம் இஸ் டிஸ்டன்ட்லி ரிலேட்டிவ். உங்களுக்கெல்லாம் தெரியும், மெனி ஆஃப் யூ would have known that we are rooted from திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி பேசும்பொழுது எங்கள் தாத்தாவுடைய சைடும் அப்பாவுடைய சைடும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கா அப்படிங்கிறது, ரிலேட்டிவ்ஸாக இருந்திருக்காங்கிறதுனால இஸ் டிஸ்டன்ட்லி ரிலேட்டிவ் டு அஸ் ஆல்சோ. ரொம்ப அன்பானவர், அமைதியானவர். இவராக எவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஏகநாத பாகவதம் 2 வால்யூம் மராத்தியிலிருந்து அது அப்படியே இந்த மராத்தியில் இருக்கக்கூடிய அந்த வெர்சஸை தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கு தமிழில் மிக நீட்டாக விளக்கம் கொடுத்து 2 பாகம் உள்ள நூட்களை எழுதியிருக்கார். இதை இந்த இவ்வளோ பெரிய 2 வால்யூமை நம்மளால படித்து புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இருக்கா, வாய்ப்பு இருக்கா, அப்படியே படித்தாலும் அதை நம்மளால் உள்வாங்க முடியுமா அப்படிங்கிற நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஒரு நாளைக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது இதனுடைய சாராம்சத்தை நீங்கள் ஏன் ஸ்ரீவத்ச வாசிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டோன்னா உடனே ஒத்துண்டார். நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ டியூரிங் பேண்டமிக் டைம்லேயே ஒரு கேதரிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஸ்டில் ஊரடங்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிவியராக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். இப்போ வந்து அவர் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னார். எதேச்சியா அதனால தான் ரொம்ப உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக திடீர்னு நேற்று உங்களுக்கு தகவல் தெரிஞ்சது காரணம் வந்து முந்தா நாள் சாயங்காலம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னார். இப்போனா அது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன் சமயம் எப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே பண்ணிவிடுறேன் அப்படின்னார். சரி இப்போ நாளைக்கே வச்சுட்டுருவோம் அப்படின்ட்டு உடனே ஸ்பான்டேனியஸாக முடிவெடுத்து உடனே உங்களுக்கு அந்த இன்விடேஷன் தயார் பண்ணி நான் அனுப்பிச்சிருந்தேன். இன்னொரு விஷயம், இவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாத காலங்களாக ஸ்ரீவத்சத்தில் தான் தங்கியிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாரும் அவரோட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். இங்கே உட்காந்து அவர் ராமாயணம் எழுதின்னு இருக்கார். ப்ரெசன்ட்லி சுந்தரகாண்டம் எழுதின்னு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான வேலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கு. ரொம்ப அவரும் ஒரு தெய்வீக நிலையிலே இருந்துருக்கார். நம்மளே எல்லாரும் ஒரு தெய்வீக நிலையிலே இருந்துருக்கோம். ஆனால் போன வாரம் தான் சுந்தர தேவா மாணிக்கவாசகருடைய திருவாசகம் முற்றுவதில் நடந்தது. இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பக்தி அப்படிங்கிற மனநிலையே இருந்துருக்கோம். இன்றைக்கி அவருடைய அந்த ஏகநாத பாகவதம் அப்படிங்கிற அந்த ஆன்மீக ரசத்தை நம்ம எல்லாரும் பருகுவதற்கு காத்துருக்கோம். நான் ரொம்ப அதிக டைம் எடுத்துக்காமல் உடனடியாக மைக்க வட்ட கொடுத்துட்றேன். தேங்க்யூ. ஏற்கனவே அவர்கிட்ட மைக் இருக்கு, சாரி. ஸ்ரீ குருப்யோ நமः. ராமகிருஷ்ண சபைக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் சாதாரணமாக தெரிஞ்சிருவோம். வியாச பகவான் 4 வேதத்தையும் தொகுத்து வச்சுட்டு
17 புராணங்களையும் ஏற்றினார். அப்படி இருந்தும் அவருக்கு மனசில் ஒரு சாந்தி இல்லை. எதையோ புறமுட்ட மாதிரி அவருக்கு ஒரு மனசில் ஒரு தோட்டம் இருந்துகிட்டே இருந்தது. மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டு இருந்துட்டு இருக்கும்போது அங்கே நாரத பகவான் வந்தார். நாரதர் வந்து இவர்கிட்ட சொன்னார், உனக்கு என்ன விஷயம் சொன்னோடனே மனசு சஞ்சலமாக இருக்குன்னு உடனே அவருக்கு 4 ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்குறாரு. சதுஸ்லோகி பாகவதம்னு பேர். ஸ்ரீமன் நாராயணன் டைரக்டாக பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினான். பிரம்மா அதை நாரதருக்கு உபதேசம் பண்ணார். நாரதர் அதை வந்து வியாசருக்கு உபதேசம் பண்ணார். வியாசர் அந்த 4 ஸ்லோகத்தையும் வச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் வந்து விரித்து 12 ஸ்கந்தம், ஸ்கந்தங்கிறது பெரிய ஒரு சாப்டர், பெரிய சாப்டர், 12 ஸ்கந்தமாக அதை எழுதினார். அதில் தசமஸ்கந்தம் தான் கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் ரொம்ப பிரமாதமாக விரித்து சொல்கிறது. ஏகாதச ஸ்கந்தத்துக்கு பேர் உத்தவ கீதைன்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த உத்தவ கீதை, அந்த ஏகாதச ஸ்கந்தத்துக்கு மட்டும் ஸ்ரீ ஏகநாத் மகாராஜ் வந்து வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதில் ஒரிஜினலில் 1398 ஸ்லோகம் இருக்குது வியாசர் எழுதினது. அதுக்கு இவர் 18,808 ஸ்லோகத்தில் அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுதான் இவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. இது உத்தவ கீதைன்னு இதுக்கு பேர் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்க, கிருஷ்ணனோட சித்தப்பா பிள்ளை ஒருத்தர் இருந்தார் பேர் பவனயாதின்னு பேர். அவருக்கு உத்தவர்னு இன்னொரு பேர் இருக்குது. எப்பவும் கிருஷ்ணர் கூடயே சேர்ந்து இருப்பார். அவருடைய அங்க லட்சண அடையாளம் கூட கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும். எல்லாரும் அவரை நிறைய நாள் கிருஷ்ணர்னே நினைச்சிருந்தது உண்டு. அவருக்கு மந்திரி மாதிரி இருந்திருந்தார். கிருஷ்ணர் உடுத்து கலைந்த பீதாம்பரத்தையும் அவருடைய மாலைகளையும் தான் இவர் போட்டுப்பார். கம்சவதம் முடிஞ்ச உடனே உத்தவரை வந்து இது கோகுலத்துக்கு அனுப்புகிறார். எல்லா ராதைக்கும் கோகுலத்தில் இருக்க எல்லா கோபிகைகளுக்கும் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து இதுக்கு பதில் வாங்கிடுவான்னு அனுப்புகிறார். தன்னுடைய ரதத்தையே கொடுத்து அனுப்புகிறார். அப்போ கோகுலத்துக்கு போன உடனே கிருஷ்ணன் தான் வந்திருக்காரு. கோபிகைகள்லாம் அவளை இவரை சூழ்ந்து முதல்ல ஏமாந்து போயிடுறான். அந்த மாதிரி உருவ ஒற்றுமை இவருக்கு இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த ஏகாதச ஸ்கந்தம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டாக்க, கிருஷ்ணனுடைய அவதார ரகசியமே பூபாரத்தை குறைக்கிறது. குருட்சேத்திர யுத்தத்தை உண்டு பண்ணி நிறைய பூபாரத்தை குறைச்சாச்சு. இனிமேல் மிஞ்சி இருக்குது யாதவ சமுதாயம் தான் மிஞ்சி இருக்குது. யாதவால வேற யாரும் வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிருஷ்ணனுடைய அபிப்பிராயம். இவன் தன்னைத்தானே அடிச்சுட்டு சாகட்டும்னு இவளுக்கு பிராமண சாபத்தையும் உற்பத்தி பண்ணி வைக்கிறான். அந்த பிராமண சாபத்தில் ஆரம்பிச்சு அப்போ நிறைய உட்பாதங்கள் ஏற்படுறது துவாரகையில். இந்த சமயத்தில் தேவலோகத்திலேருந்து பிரம்மா, விஷ்ணு, பரமேஸ்வரன் எல்லாரும் இவர்கள் வந்து பார்த்துட்டு சொல்கிறா, நீ பூமிக்கு வந்து 125 வருஷம் ஆச்சு, உன்னுடைய அவதார காரியம் முடிஞ்சு போயிடுத்து, நீ உன்னுடைய இடத்துக்கு திரும்பி கிளம்பி போகலாம், போகும்போது எங்களுடைய இடத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு போ அப்படின்னு வேண்டிக்கிறா. இவர் சரின்னு. இதுக்கு நடுவில் அங்கே இருக்கிற ரிஷிகளெல்லாம் பிண்டாரகம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துக்கு அனுப்பிடுறார். தன்னுடைய குலத்தில் பிறந்தவா எல்லாரையும் பிரபாச தீர்த்த கரைக்கு அனுப்பிடுறார். அங்கே தான் அந்த புல்லு முளைச்சிருக்கு. இவளோட சாகரத்துக்கு காரணமான புல்லெல்லாம் அந்த கரையில் தான் முளைச்சிருக்கு. இவர் அனுப்பிடுறார். அப்போ உத்தவன் பார்த்தா இது என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணனை போய் ராத்திரி வேளையில் சந்திக்கிறான். கிருஷ்ணா, நீ என்னை விட்டுட்டு எங்கேயோ போகிற, உன்னுடைய இடத்துக்கு போகிற, இவ்வளோ காலம் உன் கூட இருந்துட்டு உன்னை பிரிய முடியாது, நீ என்னையும் உன் கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். கிருஷ்ணன் சொல்கிறான், இல்லைப்பா, உனக்கு வந்து பிராமண யாதவனாக இருந்தாலும் உனக்கு இந்த பிராமண சாபம் உன்னை பாதிக்காத அளவுக்கு நான் பண்ணுறேன், உனக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி பூரா உட்காந்து இந்த உத்தவ கீதையை உபதேசம் பண்ணுறான். எப்படி பகவான் கிருஷ்ணன் வந்து யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாலும் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண ரொம்ப குறைஞ்ச டயத்தில், இவருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக இருப்பாங்க இந்த உத்தவ கீதையை சொல்கிறான். இந்த உத்தவ கீதைக்குள்ள 5 கீதை இருக்கு, 4 கீதை இருக்கு. ஒன்று வந்து அவதூத கீதை, பிக்ஷு கீதை, ஹம்ச கீதை, ஐல கீதைன்னு 4 கீதை இருக்கு. அவதூத கீதைங்கிறது அவதூதருங்கிறவர் ஒரு அமானுஷ்யமான காட்டில் நடந்து வந்துருக்கார். ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி நடந்து வந்துட்டு இருக்கார். அப்போ கிருஷ்ணன் வந்து எது குலத்தில் பிறந்த, அவன் பேர் யாதவன்னு பேரு. இந்த யாதவ குலம்னு பேர் வர்றதுக்கு காரணமாக இருந்த எது மகாராஜன் அந்த காட்டில் நடந்து வரான். இந்த காட்டில் இவ்வளோ சந்தோஷமா திரியிறாரு, இவர் யாருன்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்றார், நான் அவதூதர். நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் 24 பேரை குருவாக ஏற்றுட்டு இருக்கேன், அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கேன். ஒரு வண்டு, தேனி, மலைப்பாம்பு அப்படின்னு அடிக்கிட்டே போகிறார். புறா, இவாழ்கிட்டெல்லாம் நிறைய கற்றுனேன். இந்த மாதிரி 24 பேர்கிட்ட கற்றுனேன். சில பேர்கிட்ட எப்படி என்ன செய்யணுங்கிறத கற்றுனேன், சில பேர்கிட்ட என்ன செய்யக்கூடாதுங்கிறத கற்றுனேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கற்றுனதெல்லாம் ஒவ்வொன்றா
சேர்ந்திருந்து கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. அந்த குஞ்சுகளுக்காக இவைகள் இறை தேடின்னு வருது. குஞ்சுகள் பெருசாக பெருசாக இறை நிறைய ஜாஸ்தி தேவைப்படுறது. ஆனால் பஞ்சகாலம் வந்துட்டு இறையே கிடைக்கல. அப்போ முதல்ல ஒருத்தர் மட்டும் போய் இறை தேடின்னு வந்தா, அப்புறம் 2 பேரும் போய் இறை தேட ஆரம்பிச்சா. அப்போ ஒரு நாளைக்கு 2 பேரும் வெளியில் போயிருக்கும் போது ஒரு வேடன் வலையில் விரிச்சு அந்த 2 குஞ்சையும் பிடிச்சிட்டான். தாய்ப்புறாவும் தந்தைப்புறாவும் வந்து பார்த்த உடனே வந்து இந்த தாய்ப்புறாவும் அந்த வலையில விழுந்துடுறது. அப்போ அது சொல்றது, நீ வேற கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு குடுத்தனம் பண்ணு, என்னை விட்டுடு அப்படிங்கிறது இல்லை. பாசத்தோட அதுவும் விழுந்துடுது. அதனால இவ்வளவு அன்பா இருக்க வேண்டியதான், இவ்வளவு பாசமா இருக்கக்கூடாதுங்கிறது அந்த புறாட்டு கத்துனேன். எப்படி மலைப்பாம்பு ஒரு இடத்துல படுத்திருக்கும், எது வந்தாலும் பிடிச்சி சாப்பிட்டு இதுவே போய் தேடி போகாது, இறைய தேடி போகாது, அந்த மாதிரி இருக்குங்கிறத மலைப்பாம்புகிட்ட கத்துனேன். அப்படின்னு 24 பேருக்கும் இது என்னெல்லாம் கத்துனாரோ அதெல்லாம் அவர் சொல்றார். யதுராஜனும் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு போயிடலாம். அடுத்தது பிக்ஷு கீதை. பிக்ஷு கீதைங்கிறது இன்னைக்கு நம்ம உஜ்ஜயினி சொல்றோம், மத்திய பிரதேசில் இருக்கு. அதுக்கு அவந்தின்னு பேரு பழைய காலத்துல. அங்க ஒரு பிராமணன் இருந்தான், பெரிய பணக்காரன், ஆனா ரொம்ப கஞ்சன். வீட்டில் வந்து மளிகை சாமான்லாம் பொட்டியில பூட்டி வச்சிருப்பான். 8 கடுகு எண்ணி கொடுப்பான் 2 பேருக்கு சமைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வடிகட்டின கஞ்சன்லையும் வடிகட்டின கஞ்சன். பணம் சொத்து எக்கச்சக்கம் ஏராளமா இருந்தது. நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருந்தது அவனுக்கு. பித்திரு காரியம் பண்ண மாட்டான், தேவ காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டான். அதனால பித்திருக்களுக்கும் தேவர்களுக்கும் ரொம்ப கோபம் வந்துட்டு இவனுடைய சொத்தை பூரா அழிச்சு விடணும்னு எல்லாரும் தீர்மானம் பண்ணான். சரக்கேற்றி கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சரக்கேற்றி கொண்டு போன கப்பல் மூழ்கி போயிடுது. வயல்ல விளைஞ்சதுல பூச்சி வந்துட்டு, பூச்சி வந்துட்டாலும் பரவாயில்ல, மிச்சத்தை கொஞ்சம் எவ்வளவு கிடைக்கிறதோ அதெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த தானியத்தெல்லாம் எடுத்துட்டு ராஜா அதை வரி பணமா எடுத்துட்டு போயிட்டான். இவருக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவெல்லாம் ஏமாத்திட்டான். உடம்புல நெருப்பு பிடிச்சிட்டு. இப்படி என்ன அந்த காலத்தில் ஃபயர் இன்சூரன்ஸ் மெரைன் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது போல இருக்கு. அதனால இவனுக்கு பணம் கிடைக்கல. வீட்டில் கொள்ளைக்காரர்கள் வந்து கொள்ளை அடிச்சு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இவ்வளவு ஆனவுடனே இவனுக்கு ரொம்பவும் மனசு விரக்தி ஆயிடுச்சு. சரி, இந்த பணத்தினால் தானே இவ்வளவு மன விரக்தி இருக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். ஒரு பெரியவர்கிட்ட போய் சன்னியாசம் வாங்கிக்கிறான். ஊரா சுத்தலாம். இப்போ மனசு நிம்மதியா இருக்கு. அசெட்ஸும் கிடையாது, லைபிலிட்டியும் கிடையாது. ரொம்ப நிம்மதியா இருந்துட்டான். இவன் ஊரா சுற்றி வந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய ஊருக்கு ரொம்ப காலம் கழிச்சு வரான். வரும்போது அந்த ஊரில் இருக்கிற மனுஷாலாம் இவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சிட்டு இவன் தான் பழைய கஞ்சன் அப்படின்னு இவனை அடித்து உதச்சி துன்புறுத்தி இவனை சாப்பிட விடாமல் பண்ணி, சாப்பாட்டில் மூத்திரம் மிஞ்சி தலையில் எச்ச துப்பி இவன் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு இதுவும் பண்ணுறான். இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டு பகவானை வேண்டிக்கிறான். என்னுடைய பிராரப்த கர்மங்கள் எல்லாம் இவன் ஒன்றொன்னா பண்ணி தீர்க்கிறா. இவாளை தண்டிக்கிறாதே, இவாள் தான் எனக்கு ரொம்ப பந்துக்கள் நெருங்கியவா, இவாளால் தான் என்னுடைய பிராரப்தங்கள்லாம் ஒழுங்கின்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பாட்டு பாடுறான். அது வேதம் பிக்ஷு கீதம். இந்த மாதிரி பொறுமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறத புத்தவனுக்கு உபதேசம் பண்ணிட்டார். 3வது ஹம்ச கீதை. பிரம்ம சபையில் எல்லாரும் கூட்டியிருக்கா. அப்போ பிரம்மாவுக்கு 4 மானச புத்திரர்கள், சனகாதி முனிவர்கள்னு பேரு. இவன் 4 பேர் வந்து தந்தையை ஒரு கேள்வி, மனசு வந்து எப்பவுமே விஷய சுகங்களை நாடி போறது. அப்போ அந்த விஷய சுகங்கள் வந்து மனசுக்குள்ள பூந்துகிறது. அது வராமல் இருக்கிறது எப்படி, வந்துட்டு அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு அவ கேட்கிறான். பிரம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்படியே உட்காந்துருக்க. அப்போ அங்கே வந்து ஒரு அன்னபக்ஷி வருது. ஒரு அன்னபக்ஷி வந்து கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவளுக்கு தத்துவ உபதேசம் பண்ணி, தத்துவ உபதேசம் பண்ணிட்டு அது சொல்றது, நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லி தன்னுடைய உருவத்தை காமிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டு அதையும் சொல்றாரு. அது மாதிரி தத்துவத்தை உபதேசம் பண்ணி மொத்தம் 26 தத்துவம், 36, 96 தத்துவம் இருக்கு. அந்த தத்துவங்களெல்லாம் உபதேசம் பண்ணி இவன் நீ அதனால நீ என்ன பண்ணு, பத்ரிகாசிரமத்தில் போய் பாகவத தர்மத்தை எல்லாருக்கும் வாழ்ந்து காட்டி நீ இது பண்ண உபதேசம் பண்ணு அப்படின்னு அந்த இது பண்ணி சொல்றாரு. கடைசியில் இருக்கிறது ஐல கீதை. ஐல கீதைங்கிறது பூர்வமான ஒரு ராஜா இருந்தான். ஊர்வசிக்கு ஒரு பிரம்ம சாபத்தால பூமியில பிறக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஆயிடுது. அவன் வரும்போது என்ன பண்ண, 2 ஆட்டுக்குட்டியும் கூட கூட்டிட்டு வந்தான். பிரம்மா என்ன சொன்ன, நீ யாருக்கிட்ட வாழறியோ அவனை நீ வஸ்திரம் இல்லாம பார்த்தா நீ அன்னைக்கு திரும்பி வந்துடலான்னு இவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டார். பூமிக்கு வந்த உடனே புரூர்வா ராஜா வந்து இவனை பார்க்கறான். பார்த்து ஆசைப்பட்டு நீ எங்கூட வாழறியான்னு கேட்கறான். நான் வாழறேன். 2 கண்டிஷன், என்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன், உன்னை எப்போ நான் வஸ்திரம் இல்லாம பார்த்தா நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறான். என்ன சரிங்கிறான். 2 பேரும் பல காலங்கள் ரொம்ப இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு இந்திரனுக்கு அங்கே ஊர்வசி இல்லாமல் இருக்க முடியல. அதனால 2 கந்தர்வர்களை நினைச்சு இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வாடான்ட்டான்.
இவா 2 பேர் ஒரு நாளைக்கு பயங்கரமாக மழை பெய்யறது, மின்னல் அடிக்கிறது. அப்போ இவா 2 பேர் வந்து ஆட்டுக்குட்டியை தூக்குறான். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி மேன் கத்துறது பிராணம் போகிற மாதிரி. அப்போ இவன் சொல்கிறா என் ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறான். இவன் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருந்து தன்னுடைய கத்தி எடுத்துட்டு உடனே டபக்குன்னு திரும்பினான் அந்த ஆட்டுக்குட்டியை பார்க்கறதுக்கு பொறுக்க. அப்போ என்னுடைய வேஷ்டியை வந்து மின்னலும் அடிச்சது, இவன் வஸ்திரம் இல்லாமல் பார்த்துட்டான். அவளும் அந்த க்ஷணத்திலேயே கிளம்பிட்டான். என்னமோ அவன் போனப்புறம் என்னெல்லாமோ ரொம்பவும் புலம்புறான். அவன் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியல. நாட்டை விட்டான், எல்லாத்தையும் விட்டான், ராஜ்யத்தை விட்டான், ராஜ்ய பொறுப்பெல்லாம் விட்டுட்டான். பிச்சைக்கார மாதிரி ஊராக தேசமாக திரும்பிட்டு இருக்கான். இந்த காம பித்து பிடிச்சு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் குருக்ஷேத்திரத்தில் ஒரு ஸ்நான கட்டத்தில் அவன் ஸ்நானம் பண்ணுறதை பார்க்குறான். அப்போ சொல்கிறான், நான் அவன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், என்னை விட்டு போயிட்டியே அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறா, எல்லாம் வாழ முடியாது, ஒரு சாபத்தினால அவன் கூட வாழ முடியாச்சு, இப்போ அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு யாகம் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன், அந்த யாகம் பண்ணினா நீ சொர்க்கத்துக்கு வரலாம், நீ சொர்க்கத்துக்கு வந்தேன்னா என் கூட கொஞ்சம் காலம் வாழலாம் அப்படிங்கிறான். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த யாகத்தை பண்ணான். பண்ணி சொர்க்கலோகமும் போகிறான். அவன் கூட கொஞ்சம் காலம் வாழ்க்கையும் நடத்துகிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியறது, ஆஹா பைத்தியக்காரன் தானே பண்ணிட்டோமே, மாமிசமும் எலும்பும் சேர்ந்த ஒரு பிண்டத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் அவனுடைய வாழ்நாளே வீழடிச்சுட்டோமே, ராஜ்ய பரிவாரெலாம் திருப்பிட்டோமே, பிரஜைகளெல்லாம் காப்பாற்றாமல் விட்டுட்டோமே, அவன் ரொம்ப விரக்தியாகி அவன் தன்னை நொந்து ஒரு கீதம் பண்ணான். அதுக்கு தான் ஐல கீதம்னு பேர். அதனால் ரொம்ப பற்றும் பாசம் வச்சுக்காதே, நீ உன்னுடைய மனைவி மக்களுக்கு எல்லாத்தையும் திறந்துட்டு நீ பத்ரிகாசிரமம் போகணும். மறுபடியும் இவருக்கு புத்தவருக்கு அவனை உபதேசம் பண்ணான். இந்த 4 கீதை அடங்கியது. இது தவிர இதில் இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நவயோகி உபாக்கியானம்னு ஒன்று இருக்கு, அதுவும் அதில் இதில் ஏகநாதி பாகவத்தில் இருக்கு. மித்திலையில் இருக்கிற ஜனக மகாராஜன் ஒரு பெரிய மகா யாகம் பண்ணுறான். அந்த யாகம் நடந்துட்டு இருக்கும் பொழுது நவயோகிகள் 9 பேர் ராஜகுமாரர்கள், ஆனால் விரக்தி அடைந்து இதாகிட்டார். உள்ள உருவத்தில் இருப்பா, தாடி மீசையோடு இருப்பா. கௌபீனை மட்டும்தான் கட்டிட்டு இருப்பா. அவள் வந்து இந்த யாகசாலையிலிருந்து இறங்குறா. ஜனகன் போய் அவளை வரவேற்று உரிய முறையில் அருகே பாத்தியாதி உபசாரங்கள்லாம் பண்ணி அவளை இது பண்ணுறான். அப்போ அவன் கேட்குறான், 10 கேள்வி கேட்குறான். மாயைனா என்ன? மாயைனால என்ன அர்த்தம்னா, யாமா சா மாயா, எது இல்லையோ அது மாயை. ஒரு கயத்தில் பாம்பை பார்க்குறோம், பாம்பு அதில் இல்லவே இல்லை, அதுதான் மாயை. அதில் பாம்பை பார்க்குறோம், ஒருத்தர் நல்ல பாம்புறோம், ஒருத்தர் சார பாம்புறாரு, எழுதிக்கிற இவ்வளோ சொல்கிறேன், விளக்கெடுத்துன்னு பார்த்தா அது கயிறு. இவ்வளத்தையும் கற்பிச்சு அந்த கயிறு தான் உண்மை, அந்த பாம்பு மாயை. முதலையும் இல்லை, கடைசியிலையும் இல்லை, நடுவில் தான் இருந்தது. அந்த மாயைனா என்னன்னு கேட்குறான். பக்த லட்சணம்னா என்னன்னு கேட்குறான். அபக்தனுடைய பக்தி இல்லாதவரோட லட்சணம் என்னன்னு கேட்குறான். பகவான் இது வரைக்கும் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்குறான். ஒரு 26 அவதாரம் சொல்கிறார். இதில் தசாவதாரம் முக்கியமானது தெரியும். 26 2 வராக அவதாரமே இருக்குது. ஒன்று யஜ்ய வராக அவதாரம், ஒன்று பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்கு பண்ண அவதாரம். அதெல்லாம் அதில் விரிவாக அவதாரம் சொல்கிறார். யுக தர்மம்னா என்ன? ஒவ்வொரு யுகத்திலும் என்னென்ன பண்ணணும்? முதல் யுகத்தில் வந்து தியானம் பண்ணினா போகிறோம், 2வது யுகத்தில் யாகம் பண்ணா போகிறோம், 3வது யுகத்தில் அர்ச்சனை பண்ணா போகிறோம், கலியுகத்தில் நாமசங்கீர்த்தனம் பண்ணா போகிறோம் அப்படிங்கிற யுக தர்மங்கள்லாம் அவளுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு நவயோகிகள் போயிடலாம். இந்த நவயோகிகள் கதையை வந்து வசுதேவருக்கு சொல்கிறார் நாரதர். வசுதேவர் கேட்குறார், பரபிரம்மமான கிருஷ்ணரே எனக்கு குழந்தையா பிறந்திருக்கும், எனக்கு பரபிரம்மம் தெரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த அனுபவம் வரமாட்டேங்கிறது, அவனை மேலே பற்றும் பாசமும் தானே இருக்கு, ஒரு சாதாரண ஒரு குழந்தையா தானே எனக்கு பார்க்க தோணுது, என்ன காரணம்னு கேட்கும்போது தான் அவர் இந்த நவயோகி உபவாக்கியானத்தை சொல்லிட்டு, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய மாயினால் அவனை மறைச்சிருக்கார். பட் அவருக்கு தகப்பனாராக இருக்கிற யோகியதை உனக்கு இருக்கிறதுனால உனக்கு வந்து கவலை இல்லை, உனக்கு முக்தி தான் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு போகிற இதுவும் அதில் இருக்கு. இதில் மேற்கொண்டு கீதா சாரம், காயத்ரி மகிமை, நாம மகிமை, பக்திங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கார். நமக்கெல்லாம் தெரியும் பக்தி 3 வகைப்படும். ஆர்த்தின்னு ஒருத்தர் பக்தன் இருக்கான். தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டாங்க, அந்த கஷ்டம் நீங்கணுமேனு பகவானை பிரார்த்தனை பண்ணுற பேர் ஆர்த்தின்னு பேர். அர்த்தார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ரொம்ப சுகமாக இருக்கான், ஆனால் தன்னுடைய சுகங்கள் இன்னும் விருத்தியாகணும், இருக்கிறது போராது அப்படின்ட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணுறான். அவன் பேர் அர்த்தார்த்தின்னு பேர். இன்னொருத்தர் பேர் ஜிக்ஞாசு. எனக்கு பொருளும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு மோட்சம் தான் வேணும், முக்தி தான் வேணும், ஞானம் தான் வேணும்னு போக்குறவன் ஜிக்ஞாசுன்னு பேர். ஞானத்தை விரும்புகிறவன், முக்தியை விரும்புகிறவன் பேர். இதுக்கெல்லாம் தாண்டி சௌத்தா பக்தின்னு இருக்கு, 4வது பக்தின்னு இருக்கு. பக்திக்காக மட்டுமே பக்தி பண்ணுறான். பகவானுடைய
குணலீலா வர்ணங்களை காதால கேட்கறதோ மனசால நினைக்கிறதோ வாயால சொல்றதோ இவருக்கு அவ்வளவு இன்பமா இருக்கு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பரவாயில்ல, திருப்பி இதே மாதிரி பக்தி பண்ணிட்டே இருக்கணுங்கிறது பக்தி. இது 4வது பக்தி. இந்த பக்தி தான் எல்லாத்தையோட உயர்ந்ததுங்கிற சித்தாந்தம் பண்ணியிருக்காரு. இதுல நமக்கெல்லாம் அஷ்டமா சித்திகள்னு தெரியும். இந்த 18 சித்திகள் 10 சித்திகள் குட்டி குட்டி சித்திகள் இருக்குன்னு அதிகம் அதில் நிரூபணம் பண்ணியிருக்காரு. பண்ணி சொல்லிட்டு இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உத்தவா இது பக்கத்துல நீ போயிடாது, இதெல்லாம் சைடு அட்ராக்ஷன், உனக்கு இங்கெல்லாம் போயிடாது அப்படிங்கிறதுல இந்த 18 சித்திகளை பற்றி சொல்லியிருக்கார். 24 தத்துவங்களை பற்றி சொல்லியிருக்கார். சத்சங்க மகிமை, நாம சங்கீர்த்தனம் எல்லாத்தையும் பற்றி சொல்லிட்டு கடைசியில் பல சுருதி. இதில் கடைசியில் எல்லாரும் போயாச்சு, இவரும் தன்னுடைய இடத்துக்கு போயிடார். இவ்வளவு தூரம் உத்தவனுக்கு சொல்லியும் உத்தவன் பத்ரிகாசிரமத்தை கிளம்ப மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போயிட்டு நானும் பரமாத்மா ஜீவாத்மா எல்லாம் ஒன்னாயிடுத்து, எல்லா தத்துவம் புரிஞ்சுடுது. ஆனால் அவனால் போக முடியல கிருஷ்ணனை விட்டு. அப்போ கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிடுறது இவனுக்கு தேரி நாலேஜ் தான் இருக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, அனுபவம் இல்லை. இப்போ ஜீதை தெரிகிறது உங்களுக்கு சொல்லி எப்படி எப்படி இருக்குல்லோ சொல்லிட்டா கூட சின்னப்புறம் தான் உங்களுக்கு அது நிஜமான அனுபவம் வருமே தவிர மற்றபடி வராது. அப்போ என்ன பண்ணான், தன்னுடைய காலில் இருக்கிற பாதுகையை கழிக்க அவன் தலையில் வைக்கிறான். அந்த பாதுகையை அவன் தலையில் வச்சோடனே அவனுக்கு அனுபூதி உண்டாருது. உடனே பத்ரிகாசிரமத்தை கிளம்பி போயிடுறான். உடனே ஏகாநாதி பாகவத்தை முடிச்சிடுறார். அதில் பல ஸ்ருதியில் சொல்லியிருக்கார், நீங்கள் வாங்கி படிங்க, உங்களால் படிக்க முடியலன்னா யாராவது படிக்க விட சொல்லி கேளுங்க, அப்படி கேட்க முடியலன்னா வாங்கி யாருக்காவது தானம் பண்ணுங்க, இதுவும் இல்லையா ஆற்றுல வச்சு பூஜை பண்ணுவோம், எல்லாத்துக்கும் ஒரே விதமான பலன் சொல்லிட்டு இதுக்கு பலன் சொல்லியிருக்கார். இதையெல்லாம் எழுதினது ஏக்நாத் மகாராஜன். பைட்டல்ல மகாராஷ்டிர தேசத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு சாந்தி பூஷணம், க்ஷமாபூஷணம், சாந்தி பிரம்மம்னு பேர். அவரை மாதிரி பொறுமையான உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த மாதிரி பொறுமையானவர். பண்டரிநாதன் மேலே அவ்வளவு பக்தி உள்ளவர். பழைய குடும்பத்திலேருந்து இவருடைய தாத்தா பண்டரிநாதனை கிருஷ்ணதேவராயன் தூக்கிட்டு போயிட்டு ஹம்பிக்கு, அதை இவர் தான் கொண்டு வந்த. இவருடைய தாத்தா பானுதாசன் பேர். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்து மறுபடியும் புனர் பிரதிஷ்டை பண்ணினார் பண்டரிபுரத்தில். அவருடைய பேரன்னா ஏக்நாத் மகாராஜ். குரு பக்தியில் அவரை விட சிறந்தவர் கிடையவே கிடையாது. தன்னுடைய இந்த புக்குலையோ இல்லாண்டாக்க அவருடைய பண்ணி நிறைய எழுதியிருக்கிற அபங்கங்களிலையும் தன்னை ஏகா ஜனார்த்தனுடைய சரணத்தை அடைந்த ஏகநாதன் அப்படின்னு தான் குறிப்பிப்பார். இல்லை, ஜனார்த்தனுடைய சிஷ்யனான ஏகநாதன் ஏகா ஜனார்த்தனங்கிறதா முத்திரையே அவர். ஜனார்த்தன் தன்னத்தை ஏகநாதன் அவர் போட்டுண்டது கிடையாது. அவ்வளோ குருபக்தி அவர். இவர் அவ்வளவு குருபக்தியோடு இருக்கிறத பார்த்துட்டு துவாரகையில கிருஷ்ணன் என்ன பண்ணா, வாக்கில் இவருக்கு சேவை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தான். வந்த உடனே இவர் யாரப்பானின்னு கேட்டார். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. இவன் சொல்றதெல்லாம் உண்மை, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது. உங்கள் வாக்கு எனக்கு சாதம் மட்டும் போட, அப்புறம் உங்களுக்கு நான் சேவை பண்ணுறேன். சரின்னு. உன் பேர் என்னடா? கிருஷ்ணன் கண்ணங்கரையில் இருந்தான். இவன் எப்பவும் சந்தனம் அரைச்சு கொடுத்தான். அவர் சந்தனம் அரைக்கிறதுக்கு மராட்டியில் கண்டனம்னா அரைக்கிறது. நான் இவங்க கண்டியா கிருஷ்ணன் இவனுக்கு பேர். கோதாவரியிலேருந்து காவடி கட்டி ஜலம் எடுத்துருந்து வைப்பான். இவருக்கு வேணுங்கிற ஜனார்தனுக்கு வேணுங்கிற எல்லா விதமான, ஏகநாதருக்கு வேணுமான எல்லா விதமான சேவைகளையும் சிசுரூஷையும் பண்ணுவான். துவாரகையில் ஒரு பிராமணன் 12 வருஷமா தபஸ் பண்ணான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. கிருஷ்ணன் அங்கே இல்லை, இவனுக்கு தெரியுதுன்னா எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அப்போ சொப்பனத்தில் ருக்மணி சொல்கிறா, அவர் இங்கே இல்லைப்பா, பைட்டனில் ஏகநாத் மகாராஜ் ஆற்றுல அவர் தண்ணி சுமந்துட்டு இருக்காரு, நீ வேணா அங்கே போய் பாருங்க அப்படின்னு. இந்த பிராமணன் கிளம்பி ஏகநாத் மகாராஜ் ஆற்றுக்கு வந்தான் பைட்டனில். வந்துட்டு எங்களை கிருஷ்ணனை பார்க்கணுமே அப்படின்னா, இப்போ வருவான், தண்ணி கொண்டு போயிருக்கான், இப்போ வருவான்ட்டான். தண்ணி கொண்டு உள்ள போனால் இது போராம்பரை வந்தான் கிருஷ்ணன் அப்படின்னா. சரி, அவன்கிட்ட நான் பேசணும், என்னடே கிருஷ்ணா அங்கே வாடானா சத்தம் இல்லை. 2 பேரை கூப்பிட்டு போய் கிருஷ்ணனை கூப்பிட்டு வாடான்னு பார்த்தா கிருஷ்ணனே அங்கே இல்லை, அவன் போயாச்சு. அப்போது கிருஷ்ணனை பார்த்தா தான் நான் சாப்பிடுவேன், ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறேன்னு ஏகநாத் மகாராஜ் கேட்டார். அவன் சொன்னான், நான் 12 வருஷமாக காத்து நின்றேன் துவாரகையில், கிருஷ்ணனுங்க காணும். கடைசியில் ருக்மணி எங்கிட்ட சொன்னால், நம்மாத்துல அவன் சேவை பண்ணிட்டு இருக்கானா, அவனை பார்க்கணும், அவன் தான் உங்கள்கிட்ட இருக்கிற கிருஷ்ணன் தான், துவாரகையில் இருக்கிற கிருஷ்ணன் இதை வேற ஆளும் கிடையாது அவன் அப்படின்னு தேடி பார்க்குறான், காணும். உடனே 2 பேரும் பிரார்த்தனை பண்ணுறான், மறுபடியும் வந்துடுறான் கிருஷ்ணன். வந்த உடனே அவனை சேவிச்சுக்கிறான். சேவிச்ச உடனே இவர் ஏகநாத் மகாராஜ் சொல்கிறார், உனக்கு கல்யாணம் பண்ணுறது பொம்பாக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம், இப்படி கிளம்பி போறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். நான்லாம் நிறைய கல்யாணம் பண்ணிட்டாச்சு, நீ என்ன பண்ணு, ருக்மணி சுயம்பரத்தை மராட்டியில் எழுது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆக்ஞா பண்ணான். ருக்மணி சுயம்பரம் எழுதியிருக்கேன், அதுவும் அடுத்தாப்புல மொழிபெயர்த்து பகவான் வேண்டிட்டு இருக்கேன். ருக்மணி சுயம்பரம் அதை மட்டும் இவ்வளோ பெரிய புக்காக ஒரு 1000 ஸ்லோகத்தில் அதை இது பண்ணியிருக்கான். அப்புறம் மறைஞ்சிடறான்.
ஏக்நாத் மகாராஜ் நிறைய பலவிதமான அபூர்வமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஒன்று ரெண்டு மட்டும் புரிஞ்சுக்கலாம். பிறகு 1544 பிறந்து 1599 இவர் காலமானார். இவர் குரு யாருன்னு தெரியாம இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு பேர் சொல்றார், ஜனார்தன சுவாமின்னு வேதகிரியில் இருக்காருன்னு. என்னமோ அவருக்கு தெரிவித்து நேர வேதகிரிக்கு வந்துட்டார், யாரையும் சொல்லிக்கல. குரு நமஸ்காரம் பண்ணார், குருவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப காலம் அப்படியே சேவை பண்ணிட்டு இருக்கார். குருவுக்கு அப்போ இவர் பேர்ல ரொம்ப பிரியம் வந்துள்ளது. அப்ப சொல்ற, நீ இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையில போய் தபஸ் பண்ண. தபஸ் பண்ணும்போது ஏதாவது அபூர்வமான காரியங்கள் நிகழ்ந்தாக்க, ஆச்சரியமான காரியங்கள் நிகழ்ந்தா மட்டும் எங்கிட்ட சொல்லுன்னு இவர் அனுப்பியிருக்க. இவர் போய் அந்த மலையில உட்காந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வெயில் அடிக்கிறது, ஒரு பெரிய பாம்பு இவருக்கு மேல தலையில கொடை பிடிச்சிட்டு இவருக்கு நிழல் விழா பிடிச்சிட்டு இருக்கு. நிழல் விழ நீங்க அது போயிடும். அது பக்கத்துல ஒருத்த மாடு மேய்ச்சிருந்தான். இவர் தனியா இவ்வளவு நாள் உட்காந்துருக்காருன்னு என்ன பண்ணா, தினம் ஒரு சொம்பு பால் கொண்டு கொடுப்பான். ஒரு நாளைக்கு அவன் கொஞ்சம் முன்னாலேயே பால் கொடுத்துட்டான். அப்ப இந்த பாம்பு கடை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டான். இவனை பார்த்தோன்னா அந்த பாம்பு நகர்ந்து போயிடுத்து. அப்ப அந்த பாலை கொடுத்து உங்க தலைமையில ஒரு பாம்பு கொடை பிடிச்சிட்டு இருக்குன்னு இவருக்கு சொல்லிவிடுறான். இவர் அங்கேயிருந்து குருநாதருக்கு சொல்றார், குருநாதா இந்த மாதிரி ஒரு பாம்பு தலைமையில கொடை பிடிச்சது அப்படின்னு, உனக்கு ஞானம் சித்தியா எடுத்து உனக்கு என்னுடைய குருநாதர் தத்தாத்திரேயர், உனக்கு தத்தாத்திரேயரை நான் உனக்கு தரிசனம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தத்தாத்திரேயர் தரிசனம் பண்ண அவர் எந்த ரூபத்திலையும் வருவார், ஜாகிரதையா இருந்தபோது இவரை எச்சரித்து கூட்டிட்டு போறார். காட்டில் ஒரு இடத்துல போய் 2 பேர் உட்காந்துருக்கா. மலன் அப்படின்னு சொல்ல ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் வேஷத்துல ஒரு குதிரையில வர, முஸ்லீம் மாதிரி தொப்பி எல்லாம் போட்டு எல்லாம் வர. கீழே இறங்கினா, ஜனார்தனா இங்கே வாடா அப்படின்னாரு. இவர் வந்தார். பையிலேருந்து ரொட்டி வச்சிருந்தார். இவர் கூட ஒரு நாய் வந்தது, ஒரு பெண் நாய் வந்தது. அதுலேருந்து ஒரு கொட்டங்கஞ்சி கொடுத்து பால் கறந்துன்னு வர்றார். நாய்கிட்ட பால் கறந்து வந்தால் ரொட்டியை 2 பேர் நினைச்சு தின்னான். தின்னுட்டு ஏகநாதர் கூப்பிட்டு இதை போய் அலமிட்டு வாடான்ட்டார். கையெல்லாம் இவர் அலமாம அதெல்லாம் குடிச்சிட்டார். குரு பரமகுருவோட பிரசாதம் இவர் கையெலும்பின ஜலம் சேர்ந்த ஜலம்லாம் இவர் குடிச்சிட்டார். திரும்பி பார்த்தா அந்த நாய் தான் காமதேவன், இவர் தான் தத்தாத்திரேயர் தெரிஞ்சது. நமஸ்காரம் பண்ணார். அப்பதான் இவர் சொன்னார், நீ ஏகநாதி பாரதி கசம ஏகாதச ஸ்கந்தத்தை நீ வியாக்கியானம் எழுதுன்னு அவர் அனுகிரகம் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவர் ஏகநாதி பாகவதா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிச்சு இது பண்ணினார். குரு தரிசனமும் பண்ணி வச்சார் இவர். இவாதுக்கு அடிக்கடி நிறைய பேர் பக்தாலாம் வருவா. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகஸ்தராக இருந்தார். அங்கே ஒரு வேதகிரியில் ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையோட கில்லேதார்னாக்க இந்த கோட்டைக்கு காவலாளின்னு இருக்கும், இன்சார்ஜ்னு இருக்கும். நிறைய பேர் வரும். ஒரு தரம் எக்கச்சக்கமான பேர் வந்த பக்தர்கள். அவளுக்கெல்லாம் இது பண்ணி போடணும், விருந்து வைக்கணும், பைசா கிடையாது. அப்போ இவருக்கு ஒரு சிஷ்யன் தான், அவன் பேர் உத்தவன் தான். உத்தவன் சொல்ல, என்னடா பண்ண போறேன் அப்படின்னா, கவலைப்படாதீங்க, ஒரு சவுக்கார் இருக்கார், நான் ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுத்து நான் பணம் வாங்கிட்டு வரேன். போய் 700 ரூபா பணம் வாங்கிட்டு சாமானெல்லாம் வாங்கி இவாளுக்கெல்லாம் அழகாக 2-3 நாள் நல்ல விருந்தெல்லாம் நடந்தது. இவாளும் கிளம்பி போயிட்டா. சொன்ன டயத்தில் சவுக்கார் கொடுக்கறதுக்கு பணம் வரல. சவுக்கார் கண்ணா பின்னாடி கத்தி ஆற்றுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். கத்திட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான், நீ பணம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏகநாதனையும் உத்தவனையும் காலம்பத்திலேயே பட்டினி கிடக்கா. பாதுராத்திரிக்கு விட்டலன் என்ன பண்ணா, உத்தவர் மாதிரி வேஷம் கொண்டு போய் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போய் ஆற்றுல போய் தட்டி இந்த பணம் அப்படின்னா கணக்க புத்தகம் கடையில் இருக்கணும், திறந்து எடுத்து கொடு, பல பட்னியா கிடக்கா அப்படின்னா திறந்து லைட்டை ஏற்றி அந்த கணக்கெல்லாம் சரி பார்த்து இவன் பணத்தை வாங்கி ரசீது கொடுத்துட்டான் கிருஷ்ணன். அவன் தினம் உத்தவன் படிக்கிற ஒரு புத்தகத்து நடுவில் அதை வச்சுட்டு போயிட்டான். காலம்புரை எழுந்திருந்த உடனே சௌகாரி பார்த்துட்டு நீங்களாம் என்ன சாப்பிடலையா படிக்கிற எல்லா உட்காந்துருக்காங்க. சாப்பிடலையா நேற்றுக்கு ராத்திரியே பாதிராத்திரி பணம் கொடுத்துட்டு போயிட்டானே உத்தவன் அப்படின்னு உடனே நான் வரவே இல்லையே உங்க ஆத்துக்கு, ரசீது கூட கொடுத்தேன். இந்த புத்தகத்தை பார்த்தா ரசீது இருக்கு. அப்பதான் தெரிஞ்சது பகவானே இந்த மாதிரி ஒரு லீலை நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவெல்லாம் சாப்பிட்டா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்பா அம்மாவுக்கு சார்தம் வந்தது. சார்தத்தை அன்னைக்கு எல்லாம் பசுஜானத்தால தொடச்சு கூட நிறைய கிராமத்தில் இருக்கிற 2-3 பேரை கூப்பிட்டு எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 3 முஸ்லீம் ஃபக்கீர் வரா. திருமூர்த்திகளும் ஃபக்கீர் வேஷத்தில் வரும். பிரம்மா விஷ்ணு ருத்ரன். இவருக்கு தெரிஞ்சது யாரு இருந்தாலும் பசின்னு அவர் சாதம் போட்டுருவார். எனக்கு பசிக்கிறது என்னோட 3 பேரையும் உட்கார வச்சார். ஸ்ராத்தத்துக்கு பண்ணினார். மொத்தத்தையும் எடுத்து வாழ்க்கை போட்டார். இவா சாப்பிட்டுட்டு இவா பாஷையில இவருக்கு ஆசீர்வச்சனம் சொல்லிட்டு போயிட்டான். பாஷையில சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஏற்கனவே எண்ணெய் புண்ணாக்கு வேஷ்டியெல்லாம் கொடுத்துருக்காரு.
நதியில் போய் எல்லாம் குளிச்சுட்டு பிராமணா வந்துட்டு இருக்கா வாத்துக்கு. வார்த்தை பார்த்தா முஸ்லீம் வந்து ஒருத்தர் எல்லாம் அவா பாஷையில் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்க ஆத்துல நாங்கள் சாப்பிட மாட்டோம், முஸ்லீமே வச்சுக்கோ, உங்க ஆத்து எப்படி பித்திருக்கெல்லாம் வருவான்னு இவா சொல்ல. நான் கவலைப்படாதீங்க, மறுபடியும் பசுஞ்சாணி வச்சு வீடெல்லாம் சுத்தி பண்ணிட்டு மறுபடியும் வேற திரவியங்கள்லாம் வாங்கினது கொஞ்சம் லேட்டாக ஆகுமே தவிர ஸ்ராத்த அந்த திதி போகிறதுக்குள்ள மறுபடியும் சமைச்சிடலாம், நீங்கள் வந்து சாப்பிடணும், எவ்வளோ காலம் பிடிச்சிட்டு கெஞ்சிடாரு முடியாதுன்னா. அப்போ கண்டியா கிருஷ்ணன் சொல்றா, உங்க பித்திருக்களை வருவா, நீங்க ஸ்ராத்தத்தை ஆரம்பிங்கன்றார். மறுபடியும் ஸ்ராத்தத்தை ஆரம்பிச்சு கூர்ச்சத்துல பித்திருக்களை வரிச்சு ஆவாகனம் பண்ணி எங்க போட்ட பித்திருக்களை நேரில் வந்துட்டான். அவருடைய 3 பித்திருக்களும் நேரிலே வந்துட்டான். வந்து அங்க உட்காந்து சாப்பிட்டா இவாளெல்லாம் ஆசீர்வாதனமெல்லாம் சொன்னா. இப்போ ஸ்ராத்த சேஷம் கிம் கரிஷ்யத்தின்னு கிரகஸ்தன் ஒரு வார்த்தை கேட்கணும் இவாழ்ல பித்திருக்கள். அவள் கேட்ட உடனே இஷ்டாசக முச்சேதாம் அப்படின்னு அவள் சொல்லலாம். நீங்க உங்களுக்கு யாருக்கு வேணுமோ அவள் கூட சாப்பிட்டு அப்படி சொல்லிட்டு போற சமயத்தை பிராமணா கேட்டுடுறான். அப்பதான் தெரியுது ஏகநாத் மகாராஜ் இப்படி ஒரு மகாபுருஷர், நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான மனுஷர்கள் என்னவர் தெரிஞ்சுக்கிறான். அந்த ஊர்ல வேற ஒரு முதல்காரன் இருந்தான். இப்ப ரொம்ப பொறுமைசாலிங்கிறாலே இதை எப்படி நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வந்தது. அவன் என்ன பண்ணா, குளிச்சு கோதாவரியில குளிச்சுட்டு வரும்போது நல்ல வாய் நிறைய வெத்தலை பண்ண குளிச்சுட்டு ஒரு மேல குப்பிட்டான். மறுபடியும் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இப்படி அவன் 100 தரம் பண்ணான். 100 தரமும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். இவனுக்கு வாய் வலிச்சு போச்சு வெத்தலை போட்டு. காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களுக்கு பொறுமைக்கு இவ்வளவு பொறுமைக்கு எல்லையே கிடையாது, எல்லையே இல்லாமல் இருக்கே அப்படின்னா. பரவாயில்லப்பா, எனக்கு 100 தரம் கோதாவரியில் ஸ்நானம் பண்ணணும்னு வேண்டுதல் இருந்தது, இன்னைக்கு ஒன்னால நிறைவேறிட்டு. ஒன்று. 2வது, நான் பகவான் என்ன வேண்டினேன்னு கேட்டாக்க, என்ன எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறேன், உன்னை வந்து தண்டிக்க கூடாதுன்னு நான் பகவான்கிட்ட வேண்டினேன், உனக்காக வேண்டினேன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரியான ஒரு மகா பொறுமை உள்ளவர். அந்த ஊர்ல வேற ஒரு பண்டிதர் இருந்தார். அவரும் ராமாயணம் எழுதியிருந்தார். அவர் என்ன பண்ணார், ராமாயணம் எழுதி முடிக்கிற தருவா, யுத்த காண்டமெல்லாம் முடிகிற தருவா, இன்னும் 12 நாள் பாக்கி இருக்கு அந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு. இவர் ஞானவானால் தனக்கு அந்திம காலம் வந்துருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. எழுதி முடிக்கணும்னு ஆசை வேற இருக்கு. ஏக்நாத் மகாராஜ் ஆத்துல வந்து சொல்றாரு, இந்த மாதிரி 12 நாள் கதை பாக்கி இருக்கு, ஆனா எனக்கு காலம் முடிஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம்னு. ஒன்றும் கவலைப்படாத, இந்த ஆற்றை விட்டு வெளியில போக, இங்கேயே உட்காந்துக்கோ, எழுத ஆரம்பிக்கிறான். 12 நாள் எம்மன் வாசல்ல காத்துருக்கான். இவருக்கு உட்காந்து 12 நாள் எழுதினார் அந்த ராமாயணத்தை. முடிச்சு இவர் கையில கொடுத்த போனார். இவருடைய காலகதி ஆயிடுச்சு. இவருக்கும் ஏக்நாத் மகாராஜுக்கும் தன்னுடைய வந்த காரியங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. இனிமேல் நம்ம கிளம்பலாம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்தது. அப்ப இவர் ராமாயணம் எழுதிட்டு இருக்கார். பாவார்த்த ராமாயணம்னு எழுதிட்டு இருக்கார். ராமனே வந்து ஒரு 7-8 தரம் சொல்லிட்டான் ராமாயணத்தை எழுதுன்னு. ஆனா இவர் எழுதலை. ராமருக்கே கோபம் வந்துடுது. இவரை எழுதியிருக்கார், நிர்பந்தம் பண்ணி என்ன ராமாயணம் எழுதி வச்சா ராமன் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்ப ராமன் சொன்னா, ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா வாட்டில் இவர் கூடயே உட்காந்து இவர் எழுதி உட்கார வச்சு தன்னுடைய கதையை போறோம்னு சொல்லி இந்த ராமாயணத்தை எழுது அப்படிங்கிறது. அப்புறம் தான் இவர் ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார். யுத்த காண்டம் வரைக்கும் வந்தாச்சு. யுத்த காண்டத்துல மொத்தம் 92 அத்தியாயம், இவர் 45 அத்தியாயம் எழுதிட்டார். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டார், நாளைக்கு சாயந்தரம் நான் பிரயாணமாக போறேன். எல்லாரும் சொன்னா, ராமாயணம் பாதியில் இருக்கிறது, நீங்க பாட்டில் கிளம்புறீங்களே, இதுக்கு வேற யாராவது வந்து பண்ணுவா, நீங்க இன்னொருத்தர் ராமாயணம் எழுதுவது 12 நாள் எவனை காக்க வச்சேன், உங்களுக்காக நீங்க காக்க வைக்க கூடாது, இருந்து நீங்க முடிச்சுட்டு போகும்போன்னு எல்லாரும் சொன்னா. நியாயம் தானே, ஒரு லாஜிக் இருக்கோ இல்லையோ. இல்லை நான் கிளம்புறேன். யார் எழுதுவா, நாளைக்கு சொல்ல. நம்ம பக்கத்து கிராமத்துல அவனுக்கு வாய் திக்கி திக்கி காது கேட்கும், ஊமை இல்லை, காது கேட்கும், வாய் ரொம்ப திக்கி திக்கி ஏற்கனவே அப்படிதான் பேசுவாங்க. அவன் எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவருக்கு இந்த நம்ம ஊர்ல இந்த போலி பண்ற மாதிரி உள்ள பூரணம் வச்சு, அதுக்கு மராட்டியில பூரன் போலினே பேர். அந்த பூரன் போலி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாட்ட வந்து தினம் பூரன் போலி பண்ணி கொடுமா, அவன் அவ்வளவு வசதிக்கார இல்லை, எப்பாவது பண்ண முடியும். அப்ப சொல்லிட்டா, தினம் பண்ண முடியாதப்பா, உனக்கு தினம் பூரன் போலி சாப்பிடணும், ஏக்நாத் மகாராஜாத்தில் தான் நீ போய் சாப்பிடணும். ஏன்னா அவத்த பிராமண சந்தர்ப்பத்தில் தினம் நடக்கிறது அப்படின்னு நாங்கள் கொண்டு விடுவோம். இவன் அந்த பையனை கூட்டிட்டு ஏக்நாத் மகாராஜனை கூப்பிட்டு வந்து விட்டான். இந்த மாதிரி இப்படி சொல்றாருன்னு, சரி இங்கே இருக்கட்டும், தினம் இது சாப்பிடணும். அவர் ஆத்துக்காரி பேர் கிரிஜா தினம் எனக்கு பூரன் போலி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆத்துக்காரி எப்படி ஆர்டர் பண்ணாங்க. தினம் பூரன் போலி சாப்பிட்டு போக மாட்டோம். அவனுக்கு பேர் காவோவான்னு பேர். கானா சாப்பிட்றன்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தமிழை சொன்னா சாப்பாடுறான்னு மொழிபெயர்க்கலாம். மறுநாளைக்கு சாயந்தரம் இவர் கிளம்புறதுக்கு முந்தைய அவனை கூப்பிட்டார். ராமாயணத்தை மிச்சத்தை நீ மொழிபெயர்க்கிறியா அப்படிலாம் நாளை நீ மிச்ச ராமாயணத்தை நீ நாளையிலேருந்து நீ எழுத முடியல. சரிட்டான்.
இவனுக்கு யோகியதை இருக்கா, அவருக்கு யோகியதை இருக்கான்னு எனக்கு தெரியல. குருநாதர் எப்போ எழுதுன்னு சொன்னாரோ அப்போ தனக்கு யோகியதை இல்லாமல் சொல்றதுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன். அவ்வளவு முட்டாளும் கிடையாது. எழுதுறேன்னு சொல்லிட்டான். உடனே ஒரு பேப்பரையும் பென்சிலையும் வந்து அடுத்த அத்தியாயத்தை எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காவோகான காவோபுரம் பாடுறவங்க காவோகாங்கிறது போய் காவோகா எடுத்து அவன் தான் மிச்சம் 47 அத்தியாயத்தையும் எழுதி அந்த ராமாயணத்தை பூர்த்தி பண்ணான். அதுக்கு பேர் பாவார்த்த ராமாயணம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சஷ்டி மறுநாள் அன்னைக்கு சஷ்டி திதி ஒரு ஜலசமாதி எடுத்துட்டார். இந்த சமாதி எடுத்துட்டு அவருடைய பாதுகையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பிரதிஷ்டாங்க எடுத்து பைட்டங்கிற இடத்துல நாம் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். இந்த ராமாயணத்தை பற்றி இப்போ எழுதிட்டு அதை பற்றி ஒரு 2-3 வார்த்தை டைம் இருக்குது. ராமாயணத்தை பற்றி ஒரு 2-3 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு பேர் பாவார்த்த ராமாயணம்னு பேர். வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத பல விஷயங்கள் இதில் எழுதியிருக்கார். அவர் காலத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு 20 ராமாயணத்தை எழுதியிருக்கார். 1-2 பேர் மட்டும் சொல்கிறேன். பரமேஸ்வரன் தன்னுடைய உடுப்பிலிருந்து டும்னு அடித்த உடனே டமரு ராமாயணம்னு ஒன்று வந்து நான் கேள்விப்பட்டதே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். டமரு ராமாயணம். சிவன் பார்வதிக்கு சொன்னதாக சிவராமாயணம். அதை தழுவித்தான் ராமச்சரித மானஸ் எழுதியிருக்கேன். அந்த நான் பேராவது கேள்விப்பட்டிருக்கோம். அகஸ்தியர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சொன்ன அகஸ்திய ராமாயணம், காளிகா காண்டம்னு ஒரு ராமாயணம். இப்படி பேர் தெரியாத நிறைய ராமாயணத்தெல்லாம் சொல்லி ஒரு கட்டத்தை எழுதிட்டு இந்த ராமாயணத்தை எழுதி தேடாதவே இந்த இடத்துல இருக்குன்னு எழுதியிருக்காரு. அந்த ராமாயண புத்தகம் அடுத்த வருஷம் முதல் மாதத்தில் அது வெளியாகும். அப்போ அதில் இருக்கும். இது எழுதியிருக்காரு. 2-3 விஷயம் ரொம்ப அபூர்வமான விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். சிரவணகுமாரன் வந்து தண்ணி எடுக்கும்போது தான் அந்த சப்தவேதி பானத்தால் தர்சரன் அடிச்சுட்டு யானை தண்ணி கொடுக்கணும்னு நினச்சி அடிச்சுட்டு அவன் காலமாயிட்டான். அவன் அப்பா அம்மாவும் கண் குருடனான். உடனே புத்திர சுகத்தில் அவளும் காலமாயிட்டான். இவன் 3 பேரும் ஏன் ஒரே சமயத்தில் சாகணுங்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சாபம் இருந்து அந்த சாபத்தை பற்றி எழுதியிருக்கார். சிவதனுஷ் இவன் ஜனகத்தை இருந்து நமக்கு தெரியும். அதைத்தான் ராமன் ஒழிச்சான்னு தெரியும். அந்த சிவதனுஷ் எப்படி வந்தது ஜனகத்தை, அந்த கதை அதில் இருக்கு. சீத்தை வந்து அசோகவனத்தில் இருக்கும்போது ராமனுடைய மோதிரத்தை அடையாளமாக அனுமார் கொடுக்குறார். அதை வாங்கிட்டு தன் தலையில் இருக்கிற சூடாமணி எடுத்து கொடுக்குறான். அந்த சூடாமணி சீதை தலையில் எப்படி வந்தது, அந்த கதை இருக்கு. இந்த ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். அனுமார் வந்து ராமருக்கு ஒரே பிரதர் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் சொல்றேன். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றான் தசரதன். அதில் ஒரு யஜ்ஞ புருஷன் வந்து பாயாச பாத்திரத்தை எடுத்துன்னு வரான். அந்த பாயாச பாத்திரத்தை தசரதத்தை கொடுக்குறார். தசரத் வசிஷ்டத்தை கொடுக்குறார். வசிஷ்டர் அது 3 பாகமாக பண்ணி கௌசலை, சுமித்ரை, கைகை 3 பேருக்கும் கொடுக்குறார். கைகை வந்து முதல் பாகம் தான் எனக்கு வரணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறான். இவ்வளோ பேசிட்டு இருக்கும்போது என்னாச்சு, ஒரு கழுகு வந்து அந்த பாத்திரத்தை தூக்கின்னு போயிடும். கையை கையில் இருந்த பாத்திரத்தை தூக்கின்னு போயிடும். அப்போ கோசலையும் சுமித்ரையும் என்ன பண்றா, தன்னுடைய பங்குல பாதி பாகம் கொடுத்துடுறா அவளுக்கு. அதனால இந்த ராமாயணத்தின் பிரகாரம் கையைக்கு 2 குழந்தைகள், பரதனும் சத்ருகனும். இந்த ராமாயணத்துக்கு அவளுக்கு 2 குழந்தை பிறக்கிறது. இந்த கழுகு தூக்கிட்டு போச்சோ, இது கழுகு சாப்பிட்டு அந்த பாயசத்தை. பிரம்மா என்ன பண்றாங்க, அஞ்சனாங்கிற ஒரு வானர ஸ்திரியா மாத்திடுறாரு அந்த கழுகை. அந்த கழுகு வந்து கேசரிங்கிற ஒரு வானர ராஜனை கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ அந்த யஜ்ஞ புருஷன் என்ன பண்றான், அந்த 3வது பாகத்துல தன்னுடைய பிராணவாயு இது பண்ணிடுறான், ஆவாகனம் பண்ணிடுறான். அதனால வாயுபுத்திரன் அப்போ வந்து இந்த அஞ்சனாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுதான் அனுமான். தன்னுடைய பிராணவாயுவை அதில் ஆவாகனம் பண்ணினால அனுமானுக்கு வாயுபுத்திரங்கிற பேரும் அதனால தான் கிடைச்சு. இந்த ராமாயணத்தில் இருக்கு. அப்போ இவன் பிறக்கும் போதே கௌபீனத்தோட பிறந்தான். இவன் அப்பா அம்மா இவனுடைய தாயார் வந்து இவனுக்கு மலமுத்திரங்கள்லாம் இவனுக்கு வந்து கிளீன் பண்ணதே கிடையாது. அவ்வளோ பெரிய பிரம்மச்சாரி அவன். அப்போ இவன் கேட்கலாம் தாயார்கிட்ட, எனக்கு சுவாமி யாரு, தலைவன் யாருன்னு கேட்கும்போது சொல்றார், நீ கௌபீனத்தோட பிறந்தவன் எவன் கண்டுபிடிக்கிறான்னு அவன் தானே அவனுக்கு சுவாமி அப்படிங்கிற. கிஷ்கிண்டாகந்தரில் வரும்போது சுப்பரியவன் வந்து நீ வில்லு அம்பு எடுத்துருக்க வாலிதான் அனுப்பியிருக்கா போலுக்கு, என்ன கொல்ல போறா போலுக்கு அப்படின்னு. இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி மரத்து மேலே உட்காந்துறேன். கீழே லக்ஷ்மணன் மடியில் தலை வச்சு ராமர் படுத்துட்டு இருக்கார். அப்போ ராமர் லக்ஷ்மணத்தில் கௌபீனத்தோட பிறந்தவங்க மொத்தம் மேலே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ தான் சரி ராமனுடைய ராமன் தான் நம்முடைய சுவாமின்னு சொல்லிட்டு கீழே வந்து ராமனை பிடிஞ்சு அவருக்கு சேவை பண்ணுறார். இந்த மாதிரியான ஒரு அது இது மாதிரி இன்னும் என்னென்ன அபூர்வமான இருக்குன்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ இது வரைக்கும் சுந்தரகாண்டம் பாதி வரைக்கும் தான் வந்திருக்கேன். நான் எவ்வளோ வரப்போன்னு தெரியல. இந்த புக் வந்து அடுத்த வருஷம் முதல் மாதத்துக்குள்ள ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டியது. இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் பொறுமையோடு கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த மாதிரி சத்சங்கம் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டு இருக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணுறேன். ராம் கிருஷ்ண ஹரி.
ஸ்ருதம் ஹரதி பாபானி யதா ஆரோக்கியம் பிரயச்சதி. ராமாயணமோ பாகவதமோ நல்ல சத்சங்கத்தில் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களோ இதெல்லாம் நம்ம வாயால் படித்து பலன் பண்ணிட்டுருக்கோம். அதை விட ஜாஸ்தி பலன் வந்து கேட்கறது தாங்கிற சாஸ்திரங்கள். இது வேதம் பிரமாணம், சாஸ்திரம் பிரமாணம், இதிகாச புராணங்கள் பிரமாணம். ராமாயணத்தை வாசித்தா என்ன புண்ணியம் உண்டோ இந்த காட்டில் ஜாஸ்தி பலன் வந்து கேட்கறது தான். இதே வார்த்தையை சொல்கிற தெய்வ மகாத்மியத்தில் ஸ்ருதம் ஹரதி பாபானி யதா ஆரோக்கியம் பிரயச்சதி. உடல் ஆரோக்கியம், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், சத்புத்தி இதெல்லாம் வரணும். தேவையில்லாத அழுக்கெல்லாம் வெளியில் போகணும். அது என்ன வழிங்கிறா? சோப்பால தேய்ச்சிருந்தாச்சுன்னா வெளி அழுக்கப்படுறது. சத்விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல சிரவணங்கள், ராமாயண பாகவதங்கள், வேதங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் அப்படியே சப்த பிரம்மங்கள் தானே. அதெல்லாம் கேட்கறது மட்டும்தான் உள்ள அழுக்கெல்லாம் போக்கும் அப்படிங்கிறது பிரமாண வாக்கியம். ராமாயணம் எழுதி வச்சார் வால்மீகி. பலஸ்ருதி போது சொல்றார், இதை கேட்டால் என்னெல்லாம் சௌக்கியம் வருதுன்னு கேட்குறா. ராமாயணஸ்ய ஸ்ரவணாது துஷ்யந்தி பிதரஸ்ததா. வால்மீகி வாக்கியம் கேட்கறது தான். நிறைய கேட்கணும், நிறைய கேட்கணும். கேட்கறது மட்டும்தான் உள்ள அழுக்கெல்லாம் போகும் அப்படிங்கிறது. அது மாதிரி ரொம்ப ஒரு நாள் மாமாவத்துக்கு போயிருந்தேன். கம்ப்யூட்டரில் வச்சுருந்து இந்த புஸ்தகங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி அற்புதமாக அவருக்குன்னு தோணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எழுதுகிறார். இது தோணா மட்டும் போகாது, சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு வரணும் முடியும். அப்படி எழுதிட்டு தரணிக்கு கற்பனைங்கிறது நிறைய எல்லாரும் பண்ணலாம். கற்பனை பண்ணும்போது சத்திய விருத்தமாகவோ தர்ம விருத்தமாகவோ சாஸ்திர விருத்தமாகவோ தர்மத்துக்கோ நியாயத்துக்கோ சட்டத்துக்கோ கட்டுப்படாதுக்கோ இருந்து பிரயோஜனம் இல்லை. கட்டுப்பட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்கிற சாஸ்திரங்கள். நான் நிறைய பேர் வந்து இது மாதிரி விசாரணை பண்ணி எழுதுறத பார்த்துட்டு இருந்திருக்கேன். இந்த மாமாவை பார்க்கும்போது அது மாமா நான் பார்க்கறதுக்காக போகவே இல்லை. இன்னைக்கு யாரையோ பார்க்க போயிருந்தேன். மாமா பார்த்து லைட் எரிஞ்சுட்டு இருந்தது. கம்ப்யூட்டரில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். என்ன மாமான்னு கேட்டேன். இதுவும் சொந்தரவர். எனக்கு கூட சரியாக புரியல. அவரதும் ஆத்மார்த்தமாக எழுதிட்டு இருக்கார். அவரே எழுதி அவரே படிப்பார் நினச்சிட்டு இருந்தேன். மாமாட்ட நான் பேசிட்டு 10 நிமிஷம் தான் பேசிட்டு இருந்தேன். நல்லா பதார்த்தம் கொடுக்குது. இப்போ தான் புரியுறது அவள் ஆராய்ச்சியெல்லாம் எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளாம் பண்ண புண்ணியம்னு சொன்னால் தான் சரி. ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தை எல்லாரும் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கா. திலகர்னு ஒரு மகரிஷி ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திலகர், ராமானுஜர், கோவிந்தராஜீயம்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. இந்த புஸ்தகம் வச்சுட்டு இருந்தேன். கிரந்தாட்சரத்தில் மேலே ஸ்லோகம் போயிட்டு இருக்கும், கீழே அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம். கோவிந்தராஜீய வியாக்கியானம், ராமானுஜ வியாக்கியானம், திலக வியாக்கியானம் அப்படின்னு எல்லாம் பரியாய பதங்கள் தான். சமஸ்கிருதம் தான், தமிழ்லாம் கிடையாது. அதில் 24 ஸ்லோகம் மொத்தம் 24,000 ஸ்லோகாஸ் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வாங்கலாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணியிருப்பார், ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பார். அதே ஸ்லோகத்துக்கு ராமானுஜர் வியாக்கியானம் பண்ணியிருப்பார், அர்த்தம் சொல்லியிருப்பார். இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் எல்லா வியாக்கியானம் பார்த்தீங்கன்னாக்க தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் சத்தியத்துக்கும் பக்திக்கும் ராமனுடைய அந்த பக்திக்கும் கட்டுப்பட்டதாக இருந்துட்டு இருக்கும். கற்பனைங்கிறதுக்காக வேண்டி தர்மத்துக்கு விரோதமாக போகாது. ஒருத்தர் சொல்கிற ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணும்போது விபீஷணன் வந்து நின்று இருக்கார். ஒருத்தர் சேர்க்கிறதா வேண்டாமா அப்படின்னு அவ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. சேர்க்கறதுங்கிற ஒருத்தர் வேண்டாங்கிற அப்படி நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதை சேர்க்கிறதா வேண்டாம் முடிவு பண்ணும்போது அவ சொல்கிறா, ஸ்லோகத்தில் வந்து உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சக ராட்சசைஹி. வால்மீகி வாக்கியம் வந்து உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சக ராட்சசைஹி. ராவண சுவாமிக்கு விபீஷணர் ஹிதோபதேசம் பண்ணுற கேட்க மாட்டேங்கிற.
கதை எடுத்து கிளம்பிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. உத்பபாத கதாபாணிகி எப்படி வரார்? சதுர்பி சக ராட்சசைஹி, நாள் ராட்சசால் அப்படிங்கிற மாதிரி வாக்கியத்தை போடுறார் அவர். வால்மீகி ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்துல ஒரு சா தூ கூட வேஸ்டா இருக்காது, எல்லாமே மீனிஃபுல்லா தான் இருந்துட்டு இருக்கும். இந்த சா தூ ஹி ஏவா ததா இதில் ஸ்லோகங்கள்லாம் வந்து அங்கங்கே கேப் வரத சொல்கிற இடை சொல்கிற சமாச்சாரம் தான். ஸ்லோகம் சந்தமாக வரப்படாதுங்கிறதுக்காக வேண்டி அது கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படி இருக்காது, எல்லாமே மீனிங்ஃபுல்லாக இருந்துருக்குங்கிற மாதிரி பெரிய வாக்கியம். உத்பபாத கதா எழுத்து மட்டும் இல்லை, வார்த்தை மட்டும் இல்லை, வரும் அப்படிதான். கதா பாணிகிங்கிற மாதிரி போட்டிருக்கார். சதுர்பி சக ராட்சசைகி, ராட்சசால சேர்த்து வந்திருக்கிறாங்கிற மாதிரி ஸ்லோகம் கொடுத்துருக்கு. இப்போ கேள்வி வருது, ராட்சசால எப்படி சொல்ல முடியும்? சதுர்பி சக ராட்சசைன்னு உத்தரவார் நின்றுருக்கார், ராட்சசார வரவே இல்லையே. அப்போ ராட்சசாங்கிற வாக்கியம் அதுக்கு திரும்ப இல்லையோ? தர்ம அர்த்த காம மோக்ஷம். சரி, தர்மார்த்த காம மோக்ஷம்னா வந்து நல்லது தானே, ராட்சசா குணம் இல்லைன்னு கேட்டாக்க அவன் ராட்சசன் இல்லையா, அதனால அப்படி எடுத்துட்டு இருக்காரு அவர். அதனால சமஸ்கிருதத்தை வந்து தப்ப ரைட்டா பார்க்கலாம், ரைட்டு தப்பா பண்ண முடியும். பயசுன்னு பேரு பாலுக்கு, தண்ணிக்கும் பயசுன்னு பேரு சமஸ்கிருதத்துல. இந்த மாதிரி பண்ண முடியும் இல்லையோ, அப்படி அதனால போட்டிருக்காங்கிற மாதிரி ஒருத்தர் விதைக்கிறார். சரி, அடுத்து இன்னொரு கேள்வி. வந்த நோக்கம் வந்து சரணாகதி. ராமான் என்னை காப்பாத்து, நீ தான் என்னை காப்பாற்றணும், உன்னை அடைக்கலை கேட்டு வந்திருக்கேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு கேட்க வந்தவாளுக்கு கதை எதுக்கு? இப்படி போகணும், வெத்தலை பார்த்து பழம் தட்டு கையில் இப்படி உடுப்பு கையை வச்சுட்டு துணி கட்டுன்னு தானே போகணும். ராட்சசால் வந்து நிற்கிறான், கதா பண்ணி வச்சுருக்கான். நோக்கம் பார்த்தேன்னாக்க சரணாகதி, கையில் தோற்றம் பார்த்தேன்னா அடிச்சு வர மாதிரி இருக்கு, கதையை வச்சுருக்கார். இந்த கதையை வைக்கும் போது கதா பாணிகிற வாக்கியம் ஏன் போட்டிருக்கார் வால்மீகி? நிஜமா வால்மீகி ஏன் போட்டிருக்காரு, இந்த சோகம் என்ன பண்றாருன்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு யாருக்கும் தெரியாது. கற்பனை பண்ணுவோம், நிஜமா எழுதினது யாரு? நம்ம லெட்டர் எழுதுவோம், சீதாராம மாமாவுக்கு வணக்கங்கள், எப்படி இருக்கேன் நீங்க, ஆத்தெல்லாம் சௌக்கியம் தானேன்னு எழுதிருப்பேன். நல்ல மூணுல இருந்தேன்னா நல்லா படிப்பேன், நீங்க தப்பார் முடிவசம் போல இப்போ தானே பார்த்துட்டு லெட்டர்ல வேண்டியிருக்கு, இந்த சௌக்கியமா பார்த்துருப்போம் இல்லை. இப்படி நம்ம மூட வச்சு அர்த்தம் பாடுற மாதிரி நிஜமாவே வந்து வால்மீகி எப்படி எழுதினாருங்கிறது அந்த உள்நோக்கம் இருக்கோலையும் அவர் மட்டும்தான் அறிவர், யாருக்கும் தெரியாது. நம்ம என்ன பண்றோம், நம்ம வியாக்கியானம் பண்றோம். கதாபாணிகின் வாக்கியம் போட்டிருக்காரு, கதாபாணியே போட்டிருக்காரு. வந்த நோக்கம் வந்து சரணாகதி தானே கேட்கும் போது சொல்ற, ஒருத்தரை பார்க்கும் போது, ஒருத்தரை முதல்ல தரிசனம் பண்ணும் போது வெறுங்கையோட போகக்கூடாது. இது சாதாரண ஒரு கருத்து. இது குழந்தையில பார்க்க போறதா இருந்ததுனாக்க, குழந்தையில பார்க்க போறதா இருந்தாக்க பிஸ்கட்டு சாக்லேட்டு, ஊருக்கு போறதா இருந்தா வெத்தலை பார்க்க பழ புஷ்பம் ஊதுபத்தி கற்பூரம், ஒரு சுவாசனை பார்க்க போறதா இருந்தாக்க புஷ்பங்கள், ஒரு வியாதியசரை பார்க்க போறதா இருந்தாக்க ஹார்லிக்ஸு பிஸ்கட்டு, சன்னியாசி பார்க்க போறதா இருந்தா மட்டை தேங்காய், ஒன்று இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஒண்ணுமே வாங்கிக்காதுக்கு போகக்கூடிய ஒரே இடம் ஒரு இடம் தான், கை கட்டின போல அப்படி திருப்பி வந்துடலாம். பாக்கி எல்லா இடத்துலையும் இப்படிதான் போகணும், முதல்ல பார்க்க போதுன்னு இருக்கோம் இல்லையோ. அந்த மாதிரி இவர் சொல்றார், அடுத்தவர் சொல்ற, ஒரு கதாபணியம் வந்திருக்காரு இல்லையா, ஏன் தெரியுமா? கொஞ்ச நாள் ராமராவண யுத்தவாட போறதோ இல்லையோ, வரும்போது இந்த கதை இருந்தா அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போலியோ, அதுக்காக கதை எடுத்து போயிருக்காரு அவர். இது ஒருத்தருடைய வியாக்கியானம். நிஜமா வால்மீகி அப்படித்தான் இதை கண்டா சொல்ல முடியாது, தெரியாது. வியாக்கியானம் பண்றவாள்னா தர்மத்துக்கும் விரோதத்துக்கும் நியாயத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் பக்திக்கும் விரோதம் இல்லாம கற்பனை பண்ணியிருக்காங்க, சொல்லுங்க. இன்னொருத்தரோட வியாக்கியானம் பண்ற, கதையை வச்சுட்டு இருக்கார், கதையை வச்சுட்டு அங்கே இருக்கார். அவ கேட்டு இருக்கா, ஒருத்தர் ஆஞ்சநேயர் சொல்றார், அவா சொல்றா, ஜாம்பவான் சொல்றா, சேர்த்துக்கோங்கிறா, வேண்டாங்கிற, பழகிப்பாரு அப்புறம் சேர்த்துக்கோ, திருப்தியா இருந்தா ஏத்துக்கோன்னு சொல்றா. இப்படிலாம் எல்லாம் தெரிஞ்ச கதை தான் அது. சொல்லும்போது அவர் சொல்றாரா, இந்த கதையை வச்சுட்டு இந்த கையில கதை இருந்துருக்கேன், ராமர் வந்து அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்கார் ஆஞ்சநேயரை, விபீஷண சுவாமியை. விபீஷணரை பார்க்கிறார், பார்க்கும்போது இந்த பார்வையிலேயே ஒரு கதை சொல்றாரு அவர் விபீஷண சுவாமி ராமருக்கு. ராமா, என்ன நீ பாரு, நீ பார்த்தானா உனக்கு நான் யாருன்னு தெரியும், உனக்கு நீ அடைக்கலை கொடுப்பேன், என்னை ரட்சிப்பேன், என்னை ஏற்றுப்பேன் இருக்கிறாரா. அவர் பார்க்கிறார், கண்ணால கதை சொல்றார், இது கேட்டுன்னு இருக்கார். ராமா, உனக்கு தெரியலையா, உனக்கு நான் யாரும் தெரியலையா, இந்த கதையை பாரு, நான் யாரும் தெரியும், உனக்கு யாரு தெரியுமா? ஆரம்பத்தில்
அந்த வைகுண்டத்தில் எத்தனையோ பேர் இருந்துட்டுருக்கா. ஆதிசேஷன் இருந்துருக்கு, அம்பாள் மகாலட்சுமி இருந்துட்டுருக்கா, சமுத்திரம் இருந்துட்டுருக்கு, அவள் இருந்துட்டுருக்கா, இவா இருந்துருக்கா, சிஷ்யா இருந்துட்டுருக்கா, எல்லாம் இருந்துருக்கு. எல்லாருக்கும் என்ன பண்ணுறது தெரியுமோ இல்லையோ, நீ அப்பப்போ ட்ராமா நடத்திட்டு இருக்க. நடத்தும் போது எல்லா ட்ராமாலையும் எல்லாருக்கும் ரோல் கொடுத்துட்டுருக்கேன் நீ இல்லையா. எல்லாரும் கேட்பா இல்லையா, நீ என்ன நடிப்ப, நீ வந்து ஹீரோவா, நீ ஹீரோயினா, நீ வந்து காமெடியனா, நீ வில்லனா, நீ கெஸ்ட் ஆக்டரான்னு கேட்டு நம்ம ரோல் தர மாதிரி எல்லாருக்கும் ரோல் கொடுத்துட்டுருக்கியோ இல்லையோ, கேரக்டர் கொடுத்துட்டுருக்கியோ இல்லையோ, எல்லாருக்கும் நீ ரோல் கொடுத்துட்டுருக்க. எல்லா ட்ராமாலையும் அம்பாள் தான் அவனுக்கு மனையா வந்துருக்கா, நீ தான் ஹீரோ வந்துட்டுருக்கேன். அது தெரிஞ்சது தான். எல்லாத்துக்கும் தர மாதிரி எதை பேசுகிறேன் நான் போ ஆமா, நான் உங்ககிட்டே தான் இருந்துட்டுருக்கேன், எனக்கு ரோல் தரப்படாதா நீ, எனக்கு கதையெல்லாம் பேசும், ஃபேன் பேசும், முக்காலி பேசும். தெரியுமா உங்களுக்கு? முக்காலி பேசும், கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க. என் சின்ன வயசுல ஒரு முக்காலியை வச்சுட்டு தொட்டு இருப்பேன், சன்னம் கொண்டுருவான். என்னுடைய பொருள் காணாப்படுது, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டக் டக் டக்னு தட்டுங்கிற மாதிரி ஒன்று உண்டு. அது உண்மையா பொய்யா எந்த லெவல் நிஜம் தெரியாது, ஆனால் அப்படி ஒன்று இருந்திருக்கு. எல்லாம் பேசும், எல்லாத்துக்கும் பாஷை உண்டு. அந்த மாதிரி கதை பேசுறதா. இந்த கலியுகத்திலே பாஷை உண்டுனாக்க யுகாந்திரத்தில் பாஷை வந்திருக்கு, அதாவது புரியாமல் இருந்திருக்குதான் அந்த பாஷை வாழ்க்கை. கதை கேட்கறதா, எனக்கு ஒரு ரோல் கொடுக்காதாமா, வெயிட் பண்ண, நான் தரேன், வரக்கூடாது, உனக்கு ஒரு ரோல் தரேன் அப்படின்னு சொன்னேன். நீ ராமாயணத்தில் எனக்கு ரோல் கொடுத்தேன். எனக்கு என்ன ரோல் கொடுத்த? கதைங்கிறது ராட்சச கூட மூலியம், அது எங்கே போகும்? ராட்சசம் தான் போய் சேர முடியும். ராவணன் எடுத்தது இந்த கதைங்கிற அந்த பொருள் வீழ்ச்சிகளாக மாறி அங்கே போய் தம்பியா படுத்தவற்ற. ஆனா உண்மையான இருக்கிறவங்க எங்க? பகவான் இருந்துருக்கு. வந்த இடம் எங்க? ராவணன்ட்ட. ராவணன் யாரு? ராட்சசன். வந்தது என்னது? கதை. கதையா இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ள தான் கதைங்கிற எண்ணம் இல்லாதக்கு ரொம்ப சாதுவா இருந்துட்டு அந்த கதை சொல்ற. அதனால கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த கதையை தானே நான் பிறந்திருக்கேன், விபீஷணன் பிறந்திருக்கேன். நீ பார்த்தேன்னா நான் யாருன்னு தெரியும். நான் யாருன்னு பார்த்தேன்னாக்கா நீ எனக்கு அடைக்கால கொடுத்துருவியோ இல்லையோ, இதை பார்த்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரோட வியாக்கியானம் ஆகுது. ஆக எனக்கு மாமா எழுதிட்டு தான் பார்த்தேன், எனக்கு ஃபுல்லாக பார்க்க முடியல. இந்த மாதிரி உட்காந்துட்டு நாள் பூரா உட்காந்துட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு புத்தியில சத்விஷயத்தை மட்டும் போட்டுட்டு ஒருத்தர் சிந்தனை பண்றாருன்னா வால்மீகி வேறையா? ஸ்தோத்திரம் பண்ற விஷயம் கிடையாது. இது ஒருத்தன் பிரகாசிக்கிறான்னாக்க ஒரு ஜபம் தபம் மட்டும் இல்லை, மனசுனால அப்படி ஆகணும். அவன் தான் மகான். மாமா ஜாஸ்தியாக பழக்கம் கிடையாது, ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்ல விஷயத்தை போட்டு மனசுல அதவரதான் உட்காந்துக்கிறவர், கைப்பற்றில் போட்டு உட்காந்துக்கிறவர். நான் இன்னைக்கு பார்த்தது அப்படி இப்போதான் அவர் பார்க்கிறேன். நாங்கள் காஷவாசத்தில் எப்படி உட்காந்துருந்தவர். இதெல்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரிலாம் மனுஷாலாம் பட்டு இருந்துட்டு இருக்கா, சத்விஷயம் சொல்லிட்டு இருக்கா, நல்லா கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கு. இது வெறும் வார்த்தை கிடையாது, உண்மையான வார்த்தை. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் சொல்லி நிறைய சொல்லணும். அவர் பாவத்தில் இன்னும் அது மட்டும் இல்லாதக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் ராமாயணத்தையோ தர்மசாஸ்திரத்தையோ மகாபாரதத்தையோ பாகவதத்தையோ புராணத்தையோ அப்படியே சொல்லாதக்கு இறங்கி நம்ம பிடிச்ச மாதிரி அதே சமயத்தில் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் தியாகத்துக்கும் விரோதம் இல்லாமல் பேசணும்னு நிறைய வரும். இவன் வந்துட்டுருக்க பகவான் பண்ண புண்ணியம் தான் இவன்லாம் கிடைச்சிருக்காங்க. வேற வேற மாமா அப்போ பேர் அப்புறம் பேரை கேட்கவே இல்லை இங்கே. அதனால அவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணிருக்கோம். இங்கே அப்பயும் உட்காந்துட்டேங்க, பொதுவாக இருந்தது. அதுவும் சத்விஷயத்தை பேசும்போது சந்துக்கள்லாம் பற்றி பேசுகிறான். சந்துக்கள்லாம் பற்றி பேசணும். பகவான் நிறைய இடையில் நடத்திருக்கா, நம்ம பார்த்ததில்ல. யுகாந்திர கதைகள் சந்துக்கள்லாம் இந்த யுகத்தில் நடத்திருக்கா. அவ கதையை வாங்கிறது தான் உண்மையான பக்தி என்னை பொறுத்த வரைக்கும். சந்து துக்காராம், ஏகநாத், இன்னொரு இருக்கார ஆலங்கியில ஞானேஸ்வரின்னு கிரந்தம். இதெல்லாம் அவளாவே பார்த்து அவளை அனுபவிச்சு அவளை இது கிரந்தம் மொழியோ, அந்த கிரந்தத்துக்கு ஒரு பெருமை, அந்த ஊருக்கு ஒரு பெருமை, அந்த அவளுக்கு ஒரு பெருமை. அதை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப பெருமை. இப்போ கேட்கறது நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு மாமா மேலே நிறைய இது மாதிரி சொல்லணும். நான் முதல்ல இங்கே உட்காந்துருவேன். என்ன எனக்கு தெரியும், எப்போதான் பார்த்தேன் நான் வந்துட்டேன். நமஸ்காரம். 18,000 ஸ்லோகத்தையும் சங்கிரகம் பண்ணி
3/4 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்குள்ளே சொல்லணுங்கிறது சாமானிய விஷயம் இல்லை. ரொம்ப விஸ்தாரமாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை 5 நிமிஷத்தில் எப்படி பேசுவேன், 10 நிமிஷத்தில் எப்படி பேசுவேன், 1 மணி நேரத்தில் எப்படி பேசுவேங்கிறத உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்புறம் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்த மட்டும் அவர் வால்மீகி இஸ் த பயோகிராஃபர் ஆஃப் ராமா. ஸோ வால்மீகி ராமர் காலத்தில் வாழ்ந்ததுனால வால்மீகியினுடைய ஒர்க்கை தான் ஆத்தென்டிக்காக எடுத்துட்டாலும் அதில் சொல்லாத விஷயங்களை துளசிதாஸ் ராமாயணம் இருக்குது, பாவார்த்த ராமாயணம் நீங்கள் சொன்னேன். அப்புறம் போஜன் ஒரு இடத்துல வர்ணிக்கிறான், ஜட்டாயுவுக்கு கோதாவரியில் ராமர் ஈமக்கிரியை பண்ணும்போது நயன சலிலம் அந்த கண்ணிலேருந்து வரக்கூடிய ஆனந்த பாஷ்பத்தால் அவருடைய ஈமக்கிரியை ராமர் ஜடாயுவுக்கு பண்ணுறார். தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுவுக்கு கிடைச்சதுன்னு போஜன் சொல்கிறான். அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் இருக்குது உங்களுடைய பாவார்த்த ராமாயணத்தில். இதை நீங்கள் விஸ்தாரமாக சொல்லணும். ஒவ்வொரு தீமாக எடுத்துட்டு பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து ராமாயணம் சொல்கிற மாதிரி இந்த பாவார்த்த ராமாயணத்தை கம்ப்ளீட்டாக நீங்கள் சொல்லணும். இதே மாதிரி ஏன்னா இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பின்னாடி உட்காந்துருக்கேன், டைம் போதே தெரியல, நீங்கள் முடிச்சுட்டே அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சுருக்கமாக ரொம்ப பெரிய விஸ்தாரமான விஷயத்தை இந்த ரசத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப பிரமாதம். அதனால தான் வால்மீகி ராமாயணத்தின் போது வால்மீகி சோகத்தில் எழுதினார், எமோஷன்ஸ் ரிகலெக்டட் இன் ட்ராங்குலிட்டி இஸ் பொயட்ரி அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறான். எமோஷன் இருந்தால் தான் அவளால் ஒரு எழுத முடியும். மனசில் ஒரு தாபங்கள், அந்த பட்சி, அந்த மானுஷாதன், அந்த வேடன் அந்த கிரௌஞ்ச பட்சி இது பண்ணதுக்கப்புறம் பரத்வாஜருக்கு சொல்கிறார், நான் சபிச்சேன், அது வேணையில் வாசிக்கிற மாதிரி வருது, எனக்கு மறக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுதின்றோ, நான் ஆசிரமத்துக்கு வந்தவுடனே அதை பற்றி பார்க்குறேங்கும் போது அவன் வேடன் ஏதோ பண்ணியிருக்கான், நான் எதுக்காக சாபம் கொடுத்தேன்னு சோகத்தில் இருக்கும்போது பிரம்மா வர ராமாயணம் எழுதுறதுக்காக வந்திருக்கு. இந்த சோகத்திலேருந்து பிறக்கிறது தான் ஸ்லோகம். யாவஸ்தாஸ்யந்தி கிரேக சரிதஸ்ச மகீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. இந்த உலகத்தில் as long as mountains and rivers exist in this world, மலைகளும் பர்வதங்களும் ஆற்றங்கரைகளும் நதிகளும் இருக்கிற வரையும் இந்த ராமாயணம், நீ சொன்ன ராமாயணம் உலகத்தில் பிரசிக்கும், அப்படியே இருக்கும் அப்படின்னு வால்மீகிக்கு பிரம்மா வரம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அது தபஸ்வாத்தியாய நரதம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம். ஸோ அப்பேற்பட்ட கிரந்தம் அது எல்லாரும் பண்ணியிருக்கா, யார் பண்ணாலும் நல்லா இருக்கும். அதான் ராமாயணத்தினுடைய மகிமை. அதை ரொம்ப அழகாக நீங்கள் இது பண்ண இன்னைக்கு ஏகநாத சுவாமி, நீங்கள் கோபாலன் சாதாரண அந்த வாசலில் பேஷண்ட் இருப்பேன் கூட எனக்கு இப்படி தெரியாது. உங்கள்கிட்ட இவ்வளோ மகிமை இருக்குது, மகத்துவம் இருக்குது. அப்புறம் நீங்கள் அடக்கம், பவ்யம், இது உங்கள்கிட்ட இருக்குது. ஹியூமிலிட்டி, இது உங்கள்கிட்டேருந்து எல்லோரும் கற்றுக்கணும். அதனால் உங்கள்கிட்ட இதை ரொம்ப ரசித்து ரொம்ப நல்லா இருக்குது. இது எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேசணும்னு பேசலை, ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் அவங்களை பகிர்ந்துக்கணும். நான் இது வரைக்கும் பேசினது, நான் ஒரு எழுத்தாளர், அரங்கேற்றேன் எனக்கு. நான் இது வரைக்கும் பேசினது சீதாராமன் பேசுறது எனக்கு கொஞ்சம் கை காலம் நடுக்க அந்த அவங்க ஆச்சரியம். அப்போ என்ன பண்ண, ஒரு 4-5 குறிப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். எபிசோட்ஸ் எல்லாம் தெரியும்னு எழுதி வச்சுருந்தேன். ரூமில் ஒன்றும் சொல்லி பார்க்கலாம் இருப்பேன். வேண்டாம், பகவான் என்ன சொல்ல, நாங்கள் போய் சொல்லிக்கலான்னு விட்டேன். இது பெருமை போகிறோம் சீதாராமன் தான், அவர் தான் என்ன சொல்ல வச்சார். அரங்கேற்றம் தான் எனக்கு இதான் இது வரைக்கும் பேசினது மைக்கில். ராமகிருஷ்ணன்.